ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம செய்யப்படுற ரெசிபி ஒரு சூப்பரான ஹல்வா ரெசிபிங்க. நான் இன்றைக்கி இதில் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதில் நீங்கள் தாராளமாக பனங்கருப்பட்டி யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது மிதமான ஸ்வீட் கொடுக்கும். கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் 1.5 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கப் ஜாகரிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. அடுப்பு பற்ற வச்சு நல்லா ஜாகரி கரையிற அளவுக்கு இதனால் மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த பாகு காய்ச்சிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சா போதுங்க. ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி கசரை நீக்கிடுங்க. இப்போது நமக்கு இந்த சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை கரைஞ்சா போதுங்க, பாகு ரெடி பண்ண தேவையில்லை. கசரை நீக்கத்தான் இந்த ப்ராசஸ். ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. பொதுவாக குழந்தைங்களுக்கு உடம்பு நல்லா வலுப்பெறதுக்கு தேங்காய் பால் அடிக்கடி எடுத்துக்கணும். ஸோ 2 கப் தேங்காய் பாலுக்கு ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் அடுப்பு ஆன் பண்ணவே கிடையாதுங்க. ஸோ தேங்காய் பால் கூட கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற சர்க்கரை பாகையும் உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அல்வா ரெடி பண்ணி மோல்டு ஊற்றுறதுக்காக ஒரு மோல்டோ இல்லை பாத்திரமோ எண்ணெய் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணுறேன். இப்போ இந்த மிக்ஸிங்கை நீங்கள் விடாமல் கிளறிட்டு இருக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இந்த கலவையை விடாமல் கிளறணும். இந்த அளவுக்கு திக்கனிங் ஆனதுக்கப்புறமா இது கூட ரோஸ்ட் பண்ண நட்ஸை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் நம்மளுடைய இஷ்டம் தான். முந்திரி, பாதாம் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு விடாமல் கிளறி எடுத்தாலே போதும். பாருங்கள், இதுதான் ஸ்டேஜ். தவாவில் ஒட்டாமல் ஹல்வா நல்லா சுருண்டு வரும் இல்லையா? இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோல்டு அப்படி இல்லைனா பாத்திரத்தில் இந்த அல்வாவை கொட்டி ஓவர் நைட் அப்படி இல்லைனா ஒரு 3 ஹவர்ஸ் ஆற விட்டிங்கன்னா சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.